ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜென்ஸ் இன் தமிழ். கைஸ், இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய கூப் அப்டேட் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய கூப் அப்டேட் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆப்போகுது. நம்மளுடைய சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கருணைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா நம்ம கேஜி ப்ரீடிங்கில் போட்டாச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஸோ இவனுக்கும் பேர் ஆகணும், ஸோ இவளுக்கும் பேர் ஆகணும். ஸோ அந்த ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக போட்டேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிக்கிறேன். ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தௌடால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்போயும் நம்ம ஃபேவரட் பேர் காரணமும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கி பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங் தான் விட்டுருக்கேன். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கேஜி ப்ரீடிங் பண்ணல. என்ன ஒரு ரீசன்னா இவங்களை பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு ஒரு சிக்கை எடுத்தாச்சு. இந்த எடுத்த சிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்குது. நான் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிக்கும் பார்த்தீங்கன்னா வாய் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் என்ன ஆச்சு, அந்த தவறை பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்காங்க. பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னோடய கேரஸ் ஒரு மிஸ்டேக்கால் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு தப்பு நடந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன். சரி கைஸ், இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வெளியே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பேரை சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ணை பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடக்கு. ஸோ இந்த பிளாக் ஃபீமேலு, அது பார்த்தீங்கன்னா மேலு. ஸோ நம்ம பிளாக்கி பேர். ஸோ அதே மாதிரி தான் அது ஃபீமேலு, இது பார்த்தீங்கன்னா மேலு. நம்மளுடைய பறவை ஓவரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட பேர். அது போக பார்த்தீங்கன்னா தௌடாலில் நம்மளுடைய குண்டேஞ்சோடிக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி வச்ச முட்டையும் சிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் வந்துருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்தனால பார்த்தீங்கன்னா கொசுக்கள் தொல்லை ரொம்ப வந்துருச்சு கைஸ். ஸோ கொசுக்கள் தொல்லை ரொம்ப வந்தனால புறாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்ல இந்த அம்மைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சிக்கை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக உள்ளே போய் காமிக்கிறேன். கேஜுக்குள்ளே அப்படியே நம்ம டேரெக்டாக இப்போ போவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேருக்கு சிக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இதில் நம்மளுக்கு கருணைக்கும் பிறந்த சிக்கு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு கைஸ். இவன் தான் கைஸ் நம்மளுடைய கருணையோடைய பட்டா. நம்மளுடைய ப்ரோன் அப்பையும் கீழே நிற்கிறான் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்பனை மாதிரி வந்திருக்கான். நான் இவனை தான் சொன்னேன் இவன் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு. என்னன்னா இவனை நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸோ இவனை நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். கவனிக்காமல் விட்ட ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இந்த புறாக்கு பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூக்குக்குள்ளேயும் மூக்குக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த கட்டியை நான் கவனிக்காமல் விட்டனால பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட வாயே பார்த்தீங்கன்னா பிகே மேலே கலண்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறா க்யூர் ஆன மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பார்த்தா தெரியும் அந்த பிகே பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு வரப்போ ஸ்டார்டிங்லேயே க்யூர் பண்ணிடுங்க. ஸோ அதை அப்படியே விடாதீங்க. அதை அப்படியே விட்டு நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா இழக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் காண்டி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். மூக்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் மேலேயும் கலண்டுரும் கீழேயும் கலண்டுரும். அப்போ அந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இன்டேக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்க முடியாது. இப்போ இந்த புறாவாலே பார்த்தீங்கன்னா போதுமான அளவு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுட்டு எடுக்க முடியாது. மொத்தமாக கிடக்குனா ஸோ அந்த மொத்தமாக கிடக்கிற அந்த ஃபுட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கணும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் க்யூர் பண்ணிட்டீங்கன்னா இந்த புறா மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் ஆகாது. ஒரு சில புறாக்கு இன்னும் கிரிட்டிக்கல் ஆகி இதே கலந்து பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் ஃபீடிங்காக பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது யாரோட பட்டானா இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முஸ்கிக்கும் நம்மளுடைய தௌடாலுக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட அப்பா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் அதோட அப்பா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட பிள்ளை. அதோட அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பார்த்தீங்களா முஸ்கி. ஸோ இவங்களுக்கு பிறந்தக்கூடிய சிக்கு தான் இது. முஸ்கிக்கும் தௌடாலுக்கும் போட்டால் சிக்கு எந்த மாதிரி வரும்னு கேட்குறீங்களா கைஸ்? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. முஸ்கிக்கும் தௌடாலுக்கும் போட்டிங்கன்னா ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்கி மேலே பார்த்தீங்கன்னா வாங்கி விடணும். ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேராய் சிக்கு பொறிஞ்சிருக்கு. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம சேனலில் முதல்ல வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம இது எப்போ பேராச்சுன்னு. ஸோ அப்படியே நம்ம விட்டாச்சு சேர்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் பேர் ப்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தக்கூடிய சிக்கு தாங்க சார். அதுக்கு 2க்கும் பார்த்தீங்கன்னா அம்மா கட்டி வந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கண் வலியும் இருக்குது. அந்த கண்ணை பார்த்தா கொடூரமாக இருக்குங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டே வர்றேன். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூர். நம்ம கேஜுக்குள்ளே இப்போ காட்டினா நல்லா தெரியும். நம்ம ஒயிட்டி பேர் நிற்கிது. நம்ம பிளாக்கி பேரோட காக்கா குஞ்சு கைஸ். இது உங்களுக்கு தெரியுதா? நம்ம பிளாக்கி பேரோட காக்கா குஞ்சு. ஸோ இப்போ இந்த குஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வளர்ந்து இது ஒரு ஃபீமேலு குஞ்சு கிடையாது. நம்ம சொல்ல மாதிரி இது அடல்ட் ஆகி ஃபீமேலே ஆகிருச்சு. வளர்ச்சி இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் உரும்புச்சான்னு தராமல் மஸ்து காமிக்கும். ஸோ அதோட அம்மா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட சிக்கு இதாங்க கைஸ். இது இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் உரும்புல நல்லா மஸ்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி
கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டன் ஜோடியோட ஃபீமேல். உங்களுக்கு பார்த்தா தெரியும் குண்டன் ஜோடி ஃபீமேல், இது மேலே. இப்போ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் முட்டை வைக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிருச்சு. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குஞ்சு உள்ள இருக்கு. இந்த ஃபீட் பண்ணது பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ குண்டனோட குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி வச்ச குஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ பொறிஞ்சிருச்சு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். போக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கி நம்மளுடைய கர்ண பேருக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சிக்கு பொறிஞ்சிருக்கு. கீழே ஒரு ஆள் குலைக்கிறானா. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ உங்களோட லியோ என்னாச்சு ப்ரோ, லியோ என்னாச்சு ப்ரோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்மளோட லியோவை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேங்க. ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லியோவோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டே வர்றேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். கைஸ் நம்மளுடைய ஃபேவரட் பேர் ப்ரௌன் பேர் பார்த்தீங்களா கைஸ், ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இங்கே வந்து உட்காந்துருக்கு கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட முஸ்கி. ஸோ முஸ்கியை பாருங்கள். முஸ்கியை பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா எக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லே பண்ணி வச்சிருக்கு. அதையும் பாருங்கள். நான் இப்போ உங்களை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டே வரேங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதா பாருங்க. நம்மளுடைய கருணைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருச்சு. ஸோ அதோட சிக்குக்கு பார்த்தீங்களா கைஸ், அது பார்த்தீங்கன்னா மில்க் பால் பூரா பார்த்தீங்கன்னா பால் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேலுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா சிக்குகளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஸோ அப்படியே பாருங்க அது எத்தனை சிக்கு பொறிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதோட 2 சிக்கும் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருக்கு கைஸ். நம்மளுடைய கருணையோட நம்ம மோஸ்ட் வெயிட்டட் சிக்கு இந்த வாட்டி என்ன கலர் வருதுன்னு பார்க்கணும். போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு தான் இந்த மாதிரி பொறிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 சிக்கும் பொறிஞ்சிருக்கு. 2 சிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா சீல்டு பேர். ஸோ சீல்டு பேரோட 2 சிக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இதாங்க கைஸ் நம்மளோட சீல்டு பேரோட சிக்கு. ஸோ அதோட மேல் பார்த்தீங்கன்னா ஒயிட்னால அது மேல் மாதிரியே ஒரு ஒயிட்டு. ஸோ சீல்டு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு. ஸோ அதே மாதிரி அம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கையில மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கலர் வந்திருக்கு. ஸோ இதுகளுக்கும் பார்த்தீங்கன்னா குசோடியர் பிரச்சனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி வந்திருக்கு கைஸ். அதுக்கப்புறம் இது யாருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குண்டேன் பேர் கைஸ். நம்மளோட கேஜி பீடிங் போட்டிருக்கிறது நான் அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். நம்மளுக்கு குண்டேன் பார்த்தீங்கன்னா அடுத்த முட்டை போட பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சாலி அவ்வளவு அழுட்டு வந்து வச்சிருக்கான். நம்ம குண்டே சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா புர்ருன்னு. ஸோ குண்டனோட சிக்கு தான் பார்த்தீங்கன்னா குண்டனுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ கைஸ் குண்டனோட சிக்கை பாருங்க. ஸோ இதுகளுக்கும் அதே ப்ராப்ளம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மை கட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கைஸ். அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளாக க்யூர் பண்ணிடலாம். அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நம்மளுடைய கர்ண பேர் கைஸ், நம்மளுடைய பிளாக்கி கர்ண பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு பொறிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 சிக்கு பொறிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days பார்த்தீங்கன்னா ஆப்போகுது. 4 to 5 days பார்த்தீங்கன்னா ஆப்போகுது. நல்லா பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒட்ட இது என்ன பண்ணோம்னா ஒரு முட்டை வச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் இன்னொரு முட்டை வைக்கும். ஸோ இந்த வாட்டி 2 முட்டையும் சேர்த்து வச்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 2 குஞ்சோட சைஸும் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது கைஸ். ஸோ பார்த்துட்டிங்களா கைஸ், நம்ம அவ்வளோதான் கைஸ். நம்மளுடைய கேஜுக்குள்ளே இவ்வளோ பெட்டி வச்சுருக்கீங்களே ப்ரோ, நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ இவ்வளோ பெட்டி வச்சுருக்கீங்களே ப்ரோ, புறாக்கள்லாம் என்ன ப்ரோ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. கைஸ் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது, ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புறாக்களை பார்த்தீங்கன்னா பெருக்க முடியும். தௌடாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கொடுத்தாச்சு. இது என்ன பேரெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் போட அப்டேட்லேயே சொல்லியிருப்போம். நம்மளுடைய ஆரஞ்சு பேர். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்கள்லாம் தௌடா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கருணைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாலாம் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த வருஷங்காண்டி பார்த்தீங்கன்னா தௌடாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேர்ட்டியாக இருக்குது கைஸ். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ க்ளீன் பண்ணுறப்ப நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்கீங்க, நான் போட்டிருப்பேன். ஸோ எப்பயும் போல பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டவுட் இருக்குது புறாக்களை பற்றி. சும்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒர்த்தாக அந்த கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் என்னென்ன அப்டேட் வேணும், புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2024 புது தொடக்கமாக தொடக்கூடும். நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ இயர் விஸ்கோ போடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு கைஸ். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லேட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது கைஸ். இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிரும். சாரி கைஸ், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ப்ரோ நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்கிறீங்க ப்ரோ, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட மாட்டேறீங்க ப்ரோ. நீங்கள் பழையபடி வீடியோஸ் போடுங்க ப்ரோ. உங்களால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு
எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது. என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் போட்டதெல்லாம் ப்ரோ நான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புறாக்களை வளர்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்ஸ் கைஸ், நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களுக்கு உங்கள் பேர்ட்ஸுகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ அந்த மாதிரி புறாக்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த புறாக்கள் ரெடி பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள் தான். நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட மெடிசின்ஸ் நான் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா கொடுத்து என்னென்னமோ பார்த்தீங்கன்னா தெரியாத மெடிசின்ஸ்லாம் கொடுத்து ஸோ அந்த புறாக்கள் தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குறது அனுபவமாக இருந்தவங்க சொல்கிறத ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸே போடுங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஒரு சில வடக்கு நண்பர்களை பார்த்தீங்கன்னா கண்ட இதை போட்டு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி மெடிசன் ஒன்று கிரியேட் பண்ணி அதை போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அது போட்டால் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து கூட நான் போடுறேன் கைஸ். இப்போ நம்ம கேஜி கைஸ் நம்மளுடைய பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம கேஜுக்குள்ளே வீட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வந்து நின்றுட்டாங்க. ஸோ அடைகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. சரி கைஸ், நம்மளோட கேஜி பெட்டிங் போய் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக நான் காமிச்சிட்டேன் கைஸ். நம்ம கேஜி பெட்டிங்கில் போட்ட இவங்க தான் நம்மளோட 2 பேர். ஸோ இதில் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹக்கும் சப்ஜா, நம்மளோட பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டு நிறைய பேர் கேட்டுறீங்க இப்போ எனக்கு ஹக்கும் சப்ஜா வந்து சிக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாப்புல. ஸோ அவருக்காண்டியே பார்த்தீங்கன்னா அவர் வீடியோலையும் போட சொன்னாப்புல. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மணிக்குமார் கேஸ் அவர் பேர். ஸோ அவர் பேரையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்கிறேன், மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த புறாக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நம்ம தலைவர் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, அந்த புறா பார்த்தீங்கன்னா நல்லா ஓவர் அடி கைஸ். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிறந்தக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதோட பட்டா இருந்துச்சு. ஸோ அதோட அது பார்த்தீங்கன்னா இப்போ பட்டா கிடையாது, நம்ம அது பிறந்தக்கூடிய பட்டா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேல் ஆகி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கேஜி பிரீட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா அக்கும் சப்தத்தையும் பேர் பண்ணியாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொண்டையும் நம்மளுடைய பூரியும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிறந்தக்கூடிய பூரி தான். பூரியும் கொண்டையும் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பேர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய கொண்டை பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சிருச்சு கைஸ். நம்ம கொண்டை சப்ஜா நம்ம இதை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், இதையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் என்ன அளவு அடின்னு. இப்போ ரெனா அது ரொம்ப ஓவர் அடி கைஸ் இந்த ஃபீமேல். ஓகேவா, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் அடி, மேல் பார்த்தீங்கன்னா பறவையில் ஓவர் அடி. ஸோ அந்த மாதிரி கிளம்ப போகிறப்ப பார்த்தீங்கன்னா சிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மேலே பார்த்துக்கோங்க. மேல் வந்து பார்த்தீங்கன்னா பூரி, நான் ஃபீமேலே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேங்க. இந்த பார்த்துக்கோங்க ஃபீமேலு. ஓகேவா, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொண்ட சப்ஜால பூரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். சிக்கு எந்த கலரில் வரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, உங்கள் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் சொல்லலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பேர் போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றும் முட்டை வைக்கல, பேர் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் பேர் ஆனாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா இவங்க முட்டை வச்சுருவாங்க. ஸோ நம்ம வாட்டரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இது பாசி பிடிச்சிருக்கு சார். நான் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தண்ணி ரீஃபில் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரிட்டன் திரும்பி தண்ணி ஃபுல்லாக காலியாகிறப்ப இந்த மாதிரி வந்துடுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேனை பார்த்தீங்கன்னா இந்த 2 வாட்டர் கேன் கழட்டி தூக்கி போட்டு புது வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் பண்ணணும் கைஸ். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேஜ் பார்த்தீங்கன்னா நான் செட்டப்பே பார்த்தீங்கன்னா செட்டப்பே தனியாக பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் மாற்றிருப்பேன். ஆமாம் கைஸ், நான் மாற்றிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்துட்டே வரலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறாக்களை பார்த்தீங்கன்னா கலர்ஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ தகுந்தபடி பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸான சிக்கன் எடுப்போம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் புறா வளர்க்குறேன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ் மறக்காமல். சரி கைஸ், இப்போ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் ஒரு ஆள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், டாடா பை பை.